ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அரசு பள்ளிகளில் ஹைடெக் லேபில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பார்த்து வர பணியாளர்கள் இருக்கிறாங்க. இவங்க முறையான தேர்வு, தேர்ச்சி, கவுன்சிலிங் போன்ற நடைமுறைகளுக்கு பிறகு தான் இந்த பணிக்கே வந்திருந்தாங்க. இவங்களை கெல்ட்ரான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்மளுடைய அரசு பள்ளிகளில் ஒர்க் பண்ண வச்சுட்டு வராங்க. இவங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு கான்ட்ராக்ட் வேலைலாம் கிடையாது. ஒரு பள்ளியில் மட்டும் வேலை பார்க்காம சில பணியாளர்கள் பல பள்ளிகளுக்கு போயிட்டு ஹைடெக் லேபை கவனிச்சிட்ருக்காங்க. லேபு சரியாக இயங்குதா அப்படிங்கிறத பார்க்குறது, ஆசிரியர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் செய்கிறது, அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர அந்த ஸ்காலர்ஷிப் ஒர்க்கு, ஆன்லைன், அப்புறம் அந்த கணினி சம்மந்தமான பணிகளை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி பல வேலைகளை இவங்க செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இவ்வளவு வேலை பார்த்தும் இவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைவான சம்பளம் தான். அதுவும் அந்த சம்பளமே கூட, அந்த குறைவான சம்பளமே கூட சரியான நேரத்தில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. சம்பளம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த தேதியை எதிர்பார்த்து ஒவ்வொரு மாதமும் காத்துட்ருக்காங்க. ஆனால் தேதி கடந்த பிறகு கூட சம்பளம் வராமல் போனால் இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? வீட்டு வாடகை, குழந்தைங்களுடைய படிப்பு, வீட்டு செலவு, பயணச் செலவு, மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படும். மாதம் முழுக்க வேலை செஞ்சுட்டு சம்பளம் எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுக்காக ஏற்கனவே இவங்களுடைய தரப்பில் போராட்டமும் நடத்தப்பட்டு இருந்துச்சு போன மாதம். இனிமேலாவது சம்பளம் எல்லாம் சரியான நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. இப்போ எம்இஸ்லேருந்து பேரெல்லாம் வேற எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்க்க சொல்லி சம்பளத்தை கரெக்டான தேதியில் எங்களுக்கு போடுங்க, எங்களை நிரந்தர பணியாளர்களை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வச்சு அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஆனாலும் அந்த போராட்டம் நடந்து ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை. மீண்டும் அதே பிரச்சனை தான் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு பணியாளர்கள் சொல்கிறாங்க. நான் இந்த வீடியோவை யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போடலை. இந்த பணியாளர்களுடைய கஷ்டம், இந்த ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஏஐஸோடைய கஷ்டம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கவனத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட 6000த்துக்கும் மேற்பட்டவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு அவங்க வெறும் 6000 பேர் மட்டும் கிடையாது. இந்த 6000த்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு குடும்பத்துக்கான வருமானம் ஒரு சில நாட்கள் தாமதமாச்சுனாலே அந்த குடும்பத்தில் எவ்வளோ சிரமம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், நமக்கு புரியும். அதை ஏன் அதிகாரிகள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது தான் தெரியல. அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். தயவு செஞ்சு இந்த பணியாளர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. மாதம் முழுக்க வேலை செஞ்சதுக்கான சம்பளத்தை தயவு செஞ்சு தாமதம் இல்லாமல் வழங்குங்க. இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு சம்பளம் எப்போ வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட பணியாளர்கள் பயந்து காத்துட்ருக்காத அளவுக்கு ஒரு நிரந்தரமான முறையை ஏற்படுத்துங்க. 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தேதி 12 ஆச்சு, இன்னுமே அவங்களுக்கு சேலரி வரல. அதே போல் இவங்களுடைய பணி தொடர்பான பிரச்சனைகள், அந்த பெயர் நீக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் திரும்பவும் தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னா அதையும் சரியாக விசாரித்து உரிய தீர்வு எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுங்க. இவங்க கேட்குறது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம், வேலை செய்கிறோம், வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எங்களுக்கான சம்பளத்தை சரியான நேரத்தில் கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கை. இது நியாயமான கோரிக்கை தானே? இதில் ஏதாவது தப்பு இருக்கா? எனவே சம்பளம் இன்னும் வராமல் காத்துட்ருக்கிற ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்களும் இந்த பணியாளர்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த தகவலை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். அதிகமானவர்களுக்கு இந்த விஷயம் தெரியட்டும். ஏன்னா நிறைய பேர் ஹைடெக் லேபா, ஏஐஸா அப்படின்னா யார்? அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்கா? அந்த மாதிரி ஒருத்தவங்க அரசு பள்ளியில் வேலை செய்கிறாங்களா? லேப் அசிஸ்டன்ட் தானே இருக்காங்க, ஏஐஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதிகமானவர்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறப்ப சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கவனத்துக்கும் இந்த கோரிக்கை ஈஸியாக போய் சேர்ந்துடும். வேலை செய்யாதவங்களுக்கு, அதாவது இந்த கஷ்டம் தெரியாது. இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு தான் இந்த வேலையை செய்கிறப்ப எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த ஒரு வேலை மட்டும்தான் செய்வோம், ஒரு இடத்துல மட்டும்தான் செய்வோம். ஆனால் இவங்க செய்கிற வேலை பார்த்திங்கன்னா பல பள்ளிகள், அதாவது ரேராக தான் ஒரு சில பேர் ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல்னு வச்சுருக்காங்க. அதிகமான பேருக்கு பார்த்திங்கன்னா 5க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இவங்க அந்த ஒர்க்கை பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இல்லை, 8000த்துக்கும் மேற்பட்டவங்கள ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெறும் 6000 சில்லற மெம்பர்ஸை தான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிற அந்த வேக்கண்ட் இடம் எல்லாம் வேறு ஆளையும் போடாமல்
இருக்கிற ஆளுங்கக்கிட்டேயே வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அதே சம்பளம் தான். அதில் ஒரு இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே வந்து கிடையாது. ஈவன் அவங்களுக்கு 12 மாதம்லாம் சம்பளம் கிடையாது. 11 மாதம் தான் சம்பளம். அந்த 11 மாதம் சம்பளத்தையே கூட 12வது மாதமும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாவது ஒர்க் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது, இல்லை ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதத்துக்கு சேலரி கிடையாது. மே மந்த்துக்கு. ஜூன்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் அவங்களுக்கு சேலரி. ஸோ வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும். அவங்களுடைய உழைப்புக்கு உரிய மரியாதை கிடைக்கணும். அவங்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் இந்த வீடியோடைய முக்கியமான கோரிக்கை. சம்பளம் கிடைக்காம காத்துட்ருக்கிற அனைத்து பணியாளர்களுக்கும் விரைவிலேயே சம்பளம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த பணியாளர்களுடைய கஷ்டம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். அதே போல் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.